நாம் இளமையோட வாழ 18 சித்தர்களில் ஒருத்தரான கருவூரார் சொன்ன காயக்கற்ப மூலிகை தான் இந்த வல்லாரை. வல்லாரையோட சமூலத்தை தினமும் நம்ம சேர்த்துக்கிறது மூலயமா இளமையோட வாழலான்னு சித்தர் அவரோட பாடல்களில் சொல்லியிருக்காரு. அந்த அளவுக்கு நமக்கு தெரியலனாலும் தினமும் நம்மளோட உணவில் இந்த வல்லாரையை சேர்த்துக்கலாம். இந்த வல்லாரை நல்ல குளிர்ச்சி தரும் ஒரு மூலிகை. சூட்டால் நமக்கு வரக்கூடிய வயிற்றுப்புண், வாய்ப்புண்ணெல்லாம் நீக்கக்கூடியது இது. வல்லாரையோட இலைகள் மனிதனோட மூளையோட அமைப்பை ஒத்திருக்குதுன்னு சொல்கிறாங்க. இதனால் நம்மளோட நினைவு ஆற்றல் அதிகரிக்கும்னு சொல்கிறாங்க. குழந்தைங்களுக்கு இதை கொடுக்கறது மூலிமா ஞாபக சக்தி அதிகமாகி படிப்பில் நல்ல கவனம் செலுத்துவாங்க. வல்லாரையை தினமும் உணவில் எடுத்துக்கிறது மூலிமா உடம்பு இரும்பாகுமா. இந்த வல்லாரையை அப்படியே உணவில் சேர்த்துக்கும் போது ஒரு மண் வாடை வரும். அதனால் பருப்பிட்டு கடைஞ்சி எடுத்துக்கலாம். நல்ல ஈரப்பதமான இடத்துல தான் இந்த வல்லாரை நல்லா வளரும். அதனால் நான் மஞ்சள் செடிக்கு கீழேயும் மற்ற செடிகளுக்கு கீழேயும் இதை ஊடு பயிராக வச்சுருக்கேன். இந்த வல்லாரையில் கடையல், மசியல், துவையல், ரசம்னு எது வேணாலும் நம்ம செஞ்சுக்கலாம். இதில் விட்டமின் சி சத்து அதிகமாக இருக்கிறதால நம்மளோட ஸ்கின்ல ஒரு நல்ல மினுமினுப்பை பார்க்க முடியும். இதுவும் வல்லாரை குடும்பத்தை சேர்ந்தது தான். நீர் பிரம்மி வழுக்கையிலையும் முடி வளர செய்கிற ஒரு மூலிகை. இதையும் உணவில் எடுத்துக்க முடியும். இப்பெல்லாம் நமக்கு சீக்கிரமாகவே முதுமையான தோற்றம் வந்துடுது. சராசரியாக 100 வருஷம் வாழ்ந்த நாம் இப்போ 80 வருஷம்தான் வாழறோம். இனி வரும் காலங்களில் அதுவும் குறைஞ்சிடும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நம்மளை இளமையோடையும் ஆரோக்கியமாகவும் வச்சுருக்க பல மூலிகைகள் பற்றி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இனி இது போல் கண்டென்ட் தான் நம்ம சேனலில் வரும். நன்றி.